அந்த மனித வாழ்க்கையினுடைய மன மகிழ்ச்சிக்கும் மன நிறைவுக்கும் இந்த விஷயங்கள் அடிப்படையான தேவையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்னு சொன்னா ஃபுட்டு, நல்ல உணவு, நல்ல ஸ்லீப்பு, அப்புறம் வந்து ஹெல்த் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் லைஃப், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, உடல் நலம், அப்புறம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், லைஃப் அண்ட் ஹியர் ஆஃப்டர், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. செக்ஷுவல் கிராட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் வந்து ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், இது கடைசியா அதை சொல்லப்படுது. இதுல ஒன்று தவிர்த்து மிச்சம் எல்லாவற்றையும் நம்ம கிராட்டிஃபை பண்ணலாம். அது என்னன்னா, ஆனா பண்ண முடியாதது, அவ்வளவு எளிதில் பண்ண முடியாது. என்னன்னா அந்த ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். இதை தான் வந்து த டிசையர் டு பி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் ஃப்ராய்டு, உளவியல் அறிஞர் வந்து சொல்றாரு. அதாவது ஒரு மனித வாழ்வில் நான் முக்கியமானவன் என்ற அந்த உணர்வு, அது மற்றவங்க கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் பற்றிய உணர்வு, அந்த உணர்வு ரொம்ப முக்கியமானது. அது எனக்கு, அந்த ஃபீல் எனக்கு இருக்கணும். ஐ எம் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன். அந்த உணர்வு எனக்கு என்னை கிராட்டிஃபை பண்ணணும். ஆனா அது பெரும்பாலும் அப்படி கிராட்டிஃபை ஆகிறது கிடையாது. அந்த உணர்வை தரக்கூடிய மனிதர்கள் மீது நமக்கும் ஒரு மரியாதை வரும். அப்போ முக்கியத்துவம், நான் ஒரு முக்கியமானவன் என்ற உணர்வை எனக்கு தரக்கூடிய அந்த மதிப்பை மற்றவங்க அளித்தாங்கன்னா அது அந்த மனநிறைவு இருக்குல்ல, அது தரக்கூடிய மனநிறைவு அந்த வாழ்வியல வந்து அது ஒரு மிக பெரும் பகுதியை தருகிறது. அதாவது ஒரு அமைதியான ஒரு மனநிலையை தருவதாக இவங்கெல்லாம் சொல்றாங்க. அதாவது ஆப்ரகாம் லிங்கன் வந்து ஒரு கடிதத்துல எழுதும் பொழுது தொடக்கமே அப்படிதான் எழுதுறாரு. எவ்ரிபடி லைக்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றார். எல்லாரும் ஒரு காம்ப்ளிமெண்ட், அதாவது ஒரு பாராட்டு, ஒரு வாழ்த்த விரும்புறாங்க அப்படின்றத ஒரு கடிதத்துல தொடக்கமே அப்படிதான் எழுதுறாரு. அப்ப இது ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்ன்றத 2 பேருடைய வரலாற்று குறிப்புல இருந்து ஒருத்தங்க எப்படி மதிச்சாங்க, எப்படி கொடுத்தாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அலெக்சாண்டர் வெர்சஸ் புருஷோத்மன் ஆர் போரஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த ஹிஸ்டரியில இப்போ அலெக்சாண்டர் அந்த ஃபைட்ல, அந்த வார்ல வந்து கிங் புருஷோத்மன் வந்து தோல்வி அடைகிறான். அவ கூட்டிக்கிட்டு அலெக்சாண்டர் கிட்ட கைதியா வராங்க. அப்படி கைதியா வரும்பொழுது அலெக்சாண்டர் கேட்கிறாரு, ஹவு ஷால் ஐ ட்ரீட் யூ அப்படின்னு கேட்கிறாரு. ஹவு ஷால் ஐ ட்ரீட் யூ போரஸ் அப்படின்றாரு. அப்போ மற்றவங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இன்றைக்கு எல்லாம் பார்க்குறோம் நம்ம, எவனும் ஒரு சுயமரியாதையுடன் என்னதான் அவமானமா அசிங்கமா படுத்தினாலும் காலகையை பிடிச்சிட்டு வாழ்ந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு தான் பாதுகாக்கிறான். அப்போ அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறான். அப்படி ஏதாவது ஒரு பதவியோ அல்லது பணத்தையோ பெற்றுக்கொண்டு அப்படி வாழணுன்ற மனிதர்களுக்கு மத்தியில கிங் போரஸ்னுடைய பதில் வந்து அலெக்சாண்டர் தூக்கி வாரி போட செஞ்சது. அவர் என்ன சொன்னாருன்னா, த சேம் வே ஆஸ் ஒன் கிங் ட்ரீட்ஸ் அனதர் அப்படின்னாரு. எப்படி ஒரு மன்னன் நடத்தணுமோ அப்படி நடத்த அப்படின்றாரு. இன்னும் இது ரொம்ப அழகா, இன்னும் ஷார்ட்டா அண்ட் சிம்பிளா நம்ம சொன்னோம்னா, ஐ வாஸ் எ கிங் அலெக்சாண்டர், யூ ட்ரீட் மீ ஆஸ் எ கிங் அப்படின்றாரு. நான் ஒரு மன்னனா இருந்தா என்ன மன்னனா நடத்த அப்படின்றாரு. அதுல வந்து அவரு ரொம்ப அந்த பதில்ல வந்து கிறங்கி போறாரு. அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து பறித்த அந்த நாட்டை வந்து திருப்பி கொடுத்துட்டு போறதா அந்த கதைகள் சொல்லப்படுது. அவர் ஏன் கொடுத்தாருன்றது அது வேறு வகையான வரலாற்று குறிப்பு. பட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த அவருடைய கம்பீரத்தை மதிச்சு திருப்பி கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படிப்பட்ட மனிதர்களை எவனும், சாமியார்ல இருந்து எவனும் ஏத்துக்க மாட்டான். நீங்க கம்பீரமா இருந்தீங்கன்னா அது வேணா வேதாந்தர வேணா விரும்புவான் கம்பீரமா இருந்தாருன்ட்டு. ஆனா கூட வேலை செய்யறவன் எல்லாம் அடிமையா இருக்கணும்னு தான் நினைப்பான். அந்த கம்பீரத்தெல்லாம் எவனும் விரும்புறது கிடையாது. அவனுக்கு ஏற்ற மாதிரி சப்பானி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது இந்த மனநிலை. ஆனா இவன்ல கூட மிகச்சிறந்த மனநிலையில அலெக்சாண்டர் இருந்திருக்கிறான்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ இந்த ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இங்க எப்படி பிளே பண்ணிருக்கு பாருங்க. ஒரு மனிதனுடைய அந்த தன்னுணர்வை, நான் முக்கியமான உணர்வை அவனே சொல்றான். அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கிறார் அலெக்சாண்டர். இப்ப 2 பேரும் வரலாற்றுல ஒரு அற்புதமான இடத்தை பெறுகிறார்கள். இப்படிதான் நாம மற்றவர்களை ட்ரீட்னும். ஹவ் வி ட்ரீட் அதர்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லை, நம்ம மற்றவர்களை, அதாவது மற்றவங்களுக்கு என்ன செய்யறோம் அப்படின்றது பெரிய விஷயமா அவங்க மனநிலையில நிற்காது. அவங்களுக்கு நம்ம எவ்வளவு உதவி செஞ்சாலும் அதெல்லாம் மனநிலையில பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் அவர்களை எப்படி நாம் நடத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. அதுதான் வந்து அவங்களுடைய மனதில ரொம்ப காலமா பதியக்கூடியது, நிலை நிற்கக்கூடியது. ஆகவே நம்ம வந்து மற்றவர்களை நடத்துவதில் அந்த ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸை கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும். நம்ம அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய நல்லுறவு, நட்புறவு என்பது மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு நிலையை எய்தும்.